பிரைஸ்லார். என்னுடைய பேர் மின்னல் கொடி. நான் வந்து குரோம்பேட்டையிலேருந்து வர்றேன். டிவியில் பிரதரோட மெசேஜை கேட்பேன். ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டிக்கிட்ட இருந்து 3 வருஷம் ஆகுது கடன் வாங்கி கொடுத்து. எனக்கு அந்த ஆளை தெரியாது. நீ தானே வாங்கி கொடுத்த, நீ தான் கொடுக்கணும், இல்லைன்னா நீ போலீஸ்க்கு வா, போலீஸ் மூலியமாக போய் அவங்கள கேட்கலாம் வான்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன், அழுதேன். ஆண்டவரே, போலீஸ்க்கு போகக்கூடாது, அந்த ஆளையும் அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்போ போன மாதம் நான் இங்கே வந்த பொழுது பிரதர் சொன்னார், மகளே உன் கண்ணீரை ஆண்டவர் கேட்டார், உன்னை வந்து இந்த மாதம் விடுதலை ஆக்குவார், உன்னை ரிலீஸ் ஆக்குவார் அப்படின்னு சொல்லி பிரதர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். போன மாதம் 1ஆம் தேதி வந்து ப்ரேயர் பண்ணினேன். 6ஆம் தேதி அந்த ஆள் கொடுத்துட்டாரு. எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் மாதம் இங்கே வந்து எங்கள் மாமியார் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. பயங்கரமான சண்டை, பிரிஞ்சு போகிற அளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்து சாட்சி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னும் பயங்கர போராட்டம், பிரச்சனைங்க. உயிரோடு நிற்கிறோன்னாலே அது ஆண்டவரோட ஆசீர்வாதம் மட்டும்தான். சண்டையில் நான் எல்லாம் இழந்து அனாதையாக நிற்கப்பட்டேன். நான் மாதம் இங்கே வந்திருந்தோம். ஐயாவோட வார்த்தையை கேட்டு நீங்கள் என்னென்னலாம் இழந்தீங்களோ அது எல்லாம் அடைஞ்சி ராஜாவாக உட்கார வைக்கப்படுவார்னு சொன்னார் ஆண்டவரோட வார்த்தை. அதே இடத்துல இன்றைக்கி நான் இருக்கிறேன். எதெல்லாம் இழந்தோனோ அது எல்லாம் திரும்ப கிடச்சிருக்கு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கிற மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இளங்கிளையைப் போலவும், இளங்கிளையைப் போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம், நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அவருக்கு இல்லாதிருந்தது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10,000 பேரில் சிறந்தவர் என்று சொல்லி உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அவர் சாரோரின் ரோஜா, லீலி புஷ்பம் என்றெல்லாம் அவருடைய அழகை குறித்து நாம் வர்ணித்து வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம். அவர் பூரண அழகுள்ளவர் என்று வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கைகள் எப்படி இருக்கும், அவருடைய கால்கள் எப்படி இருக்கும், அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய சரீரம் எப்படி இருக்கும், அவருடைய உதடுகள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் சொல்லி உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக வர்ணித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு அழகு சௌந்தரியமுள்ள நம் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததா? அவருடைய அழகும் சௌந்தரியமும் எல்லாம் இழந்து போன நிலைமையிலே அவர் ஒரு வேடிக்கை பொருளாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவருடைய சரீரம் முழுவதும் பிற்கப்பட்ட நிலைமையிலே அவருடைய தலையிலே முள்கிரீடத்தை வைத்து அடித்தார்கள். அவருடைய சரீரம் முழுவதும் ஈய குண்டுகள் வைத்த அந்த சாட்டையால் அடித்து இழுத்ததன் நிமித்தம் சரீரம் முழுவதும் காயம், கைகளிலே காயம், கால்களிலே காயம், விலாவிலே காயம். இப்படியாக அந்த கேடடைந்த இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கடைசி நிமிஷங்களை பார்க்கும் பொழுது கீழே நின்று வாயிலும் வயிற்றும் அடித்து கொண்டிருந்த அவருடைய தாயார் தன்னுடைய பிள்ளையுடைய நிலைமையை பார்க்க முடியும். எவ்வளவு அழகான என் பிள்ளையை பெற்றெடுத்தேன், எவ்வளவு அழகாக வளர்த்தேன், என் பிள்ளையுடைய முகத்தை பார்க்க என்னால் சகிக்கவில்லையே, என் பிள்ளையுடைய சரீரத்தை என்னால் பார்க்க சகிக்கவில்லையே, என் பிள்ளையுடைய அழகு எங்கு போயிற்று, என் பிள்ளையுடைய அருமையான முகரூபம் எங்கு போயிற்று, சௌந்தரியம் நிறைந்த என் பிள்ளை இவ்வளவு அந்த கேடு அடைந்திருக்கிறானே என்று சிலுவை நிழலில் நின்று அழுது கொண்டிருக்கிற தாய்.
அவரிடத்தில் இந்த நன்மையை பெற்ற அநேக ஸ்திரீகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்க்க இயேசு எவ்வளவு அழகாக இருப்பார், எவ்வளவு ராஜ கம்பீர நடைபோட்டு நடந்துவார், எல்லாருக்கும் நன்மை செய்தார். அவர் யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை. அவரால் தீங்கடைந்தவர்கள், அவரால் கஷ்டமடைந்தவர்கள் ஒருவர் கூட இந்த பூமியில் இல்லை. எல்லாருக்கும் நன்மை செய்த என் இயேசு கிறிஸ்து ராஜா போல பவனி வந்தாரே, ராஜாவை போல இந்த உலகத்திலே சுற்றி எல்லாருக்கும் நன்மை செய்தாரே, செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பினாரே, மரணக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்தாரே, பிசாசின் கட்டில் இருக்கிற எத்தனையோ பேரை விடுதலை ஆக்கினாரே, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். அவருடைய வார்த்தையினாலே எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள், பிழைத்தார்கள். எல்லாவற்றையும் கூட இருந்து பார்த்த சில ஸ்திரீகள் சிலுவையின் அடியில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு மிகவும் பிரியமான சீசனாகி யோவான் சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கிறார். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லாத தான் மிகவும் நேசிக்கிற தன்னுடைய போதகராகிய இயேசு கிறிஸ்துவை அவனால் பார்க்க சகிக்கவில்லை. வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நன்மை அனுபவித்தவர்கள் எல்லாருமே அவரை விட்டு ஓடிப்போனார்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தாய் மரியாளும் மகதலினை மரியாளும் அவளோடு கூட சில எருசலேமின் ஸ்திரீகளும் நின்றார்களாம். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தார் இயேசு. அவர் அழகில்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கீழே பார்க்கும் பொழுது நன்றியுள்ள உணர்வுள்ள ஒரு சிலரை மாத்திரம்தான் பார்க்க முடிந்தது. அவர் மேலே சிலுவையிலிருந்து பார்க்கிறார். நாயன் ஒரு விதவை தன்னுடைய பிள்ளையை அடக்கம் பண்ணுவதற்காக போய்கொண்டிருக்கிறாள். இருந்த ஒரே உறவு அந்த ஒரு பிள்ளை தான். அந்த ஒரு பிள்ளையும் மரித்து போன நிலைமையில, வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போன நிலைமையில, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளையை கொண்டு போய் அடக்கம் பண்ணும்போது கடைசியாக ஒரு முறை பிள்ளையுடைய முகத்தை பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். கடைசியாக அந்த செத்து போன பிள்ளையை முகத்தை பார்ப்பதற்காக போய்கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவரை சந்தித்தார். பூரண அழகுள்ள இயேசு அவரை சந்தித்தார். சந்தித்து அவள் மேல் மனதுருகி செத்து போன அந்த வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி அந்த தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையிலிருந்து பார்க்கிறார், எங்கேயாவது இந்த நாயன் ஒரு விதவை நிற்கிறாளா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு கண்களை கெட்டின தூரத்திலே அவளை பார்க்க முடியவில்லை. சரி, அந்த வாலிப தம்பி எங்கேயாவது இருக்கிறானா என்று பார்க்கும் பொழுது சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருந்ததாக வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. ஜெபாலய தலைவன் யவீருடைய பிள்ளை 12 வயசு குழந்தை செத்து போனதற்கு பிறகு அவனுடைய வீட்டை சந்தித்து போனார். ஒரு நொடி பொழுதிலே தலித்தா கூமி என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி அந்த தகப்பன் தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தாரே, அந்த யவீரு என்கிற ஜெபாலய தலைவன் இந்த சிலுவை அடிவாரத்தில் எங்கேயாவது நிற்கிறானா என்று இயேசு பார்க்கும் பொழுது அவனை பார்க்க முடியவில்லை. அந்த குட்டி பிள்ளையாவது எங்கேயாவது நிற்கிறாளா பார்க்கிறான், எங்கும் அவளை பார்க்க முடியவில்லை. சிநேகிதன் என்று சொன்ன லாசர் நிற்கிறானா என்று பார்க்கிறார். செத்து போய் 4 நாட்களுக்கு பிறகு அவனை உயிரோடு எழுப்பினேனே, எங்கேயாவது என் லாசர் நிற்கிறானா, என் சிநேகிதன் என்று சொன்னீரே, என் சிநேகிதன் எங்கேயாவது நிற்கிறானா என்று பார்க்கிறார். அவனை பார்க்க முடியவில்லை. ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம், வேதனையின் மேல் வேதனையை அனுபவித்தவராக சிலுவையிலே குற்றுயிராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததா? ஏன் அவர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாத அளவிற்கு சிலுவையிலே உருக்குலைய வேண்டும்? அதற்கு அவசியம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் எல்லாராலும் விரும்பப்பட வேண்டும் என்பதற்காக, நீங்கள் அழகுள்ள பூரண அழகுள்ள பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் அழகாக நடமேட வேண்டும் என்பதற்காக என் இயேசு சிலுவையிலே அந்த கேடடைந்தார். என் இயேசு சிலுவையிலே யாராலும் பார்த்து விரும்பத்தக்க முடியாத ஒரு ரூபம் அவருக்கு இருந்ததா? யாரை பார்த்தாலும் அவரை விரும்புவார் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோலம் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற கோலம். எதற்காக அந்த கோலத்தை அவர் ஏற்றார்? நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பூரண அழகுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக பூரண அழகுள்ள என் ஆண்டவர்
சிலுவையிலே தன்னுடைய அழகை இழந்து சௌந்தரியத்தை இழந்து சிலுவையிலே அந்தகேடடைந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், என் மனைவிக்கு என்னை பிடிக்கல, அவங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஏதோ பெயரளவுக்கு என் கூட என் மனைவி வாழ்கிறா, அவளுக்கு மனசார என்னை பிடிக்கலை, என்ன அவள் விரும்பலை, ஏதோ பெயருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் என் இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு வரைக்கும் விரும்பாத உன் மனைவி இன்றைக்கு பிறகு உன்னுடைய ஆவிக்குரிய அழகை விரும்பத்தக்கதாக இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஆவிக்குரிய அழகை இன்றைக்கு ஆண்டவர் போடுகிறார். அவருடைய சிலுவையிலிருந்து வழிந்தோடின இரத்தம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பூரண அழகை ஆண்டவர் இன்றைக்கு வைக்க போகிறார். யார் யார் என்னை என் புருஷனுக்கு பிடிக்கல, என் புருஷன் என்னை விரும்ப மாட்டேன்றாரு, பேரளவுக்கு தான் என் புருஷன் என் கூட வாழ்ந்து கொண்டே இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ போ உங்க அம்மா வீட்டுக்கு, உங்க அப்பா வீட்டுக்கு போயிரு, எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல என்று சொன்னதன் நிமித்தம் அழுது கொண்டு வந்திருக்கிற வாலிப மகளே, என்னை சொல்லுகிறார், கல்யாணத்துக்கு முன்னால் இதை சொல்லி கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற மகளே, இன்றைக்கு மனங்களை மாற்றுகிற இயேசு உன் புருஷனை சந்திக்கிறார். உன் புருஷன் எந்த அறையில் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இப்பொழுது அவர் மது குடித்து கொண்டிருந்தாலும் சரி, அவரை இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் இயேசு சந்தித்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, உன்னை நான் ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லத்தக்கதாக இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைங்களை நல்லா வைக்கணுன்றதுக்காக தான் நல்லா உடை உடுத்தவோ நல்ல ஆகாரம் சாப்பிடவோ இல்லை சின்ன நம்ம தனக்காக நிறைய பணங்களை செலவு பண்ணால் பிள்ளைகளை அழகு பார்க்க முடியாதுன்றதுக்காக நிறைய தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, தனக்கு எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. அதை நிமித்தம் அவங்களுடைய ஆடை அலங்காரம் எல்லாம் சாதாரணமாக இருக்கும். அவங்க இரவு பகலாய் உழைத்தது நிமித்தம் ஒருவேளை அவருடைய கன்னம் ஒட்டி போய் இருக்கலாம், முடி கொட்டி போய் இருக்கலாம், பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அழகுள்ள ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கலாம். சில பிள்ளைங்க ஒரு கூட்டத்தில் தன்னுடைய தகப்பன் திடீர்னு வந்துட்டாருன்னா, இல்லைன்னா அழகில்லாத வயதான தன்னுடைய தாயார் வந்துட்டாருன்னா சில பிள்ளைகள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இது எங்க அம்மா, இது எங்க அப்பா அப்படின்னு அவங்களால சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவேளை அவர்களுக்குள்ளால ஒரு அழகுள்ள ரூபம் இல்லாமல் இருக்கலாம். அதன் நிமித்தம் சில தாய் தகப்பன்மார்கள், என் பிள்ளை என்ன என் கூட எங்கேயும் வரமாட்டேன்ற, அவன் கூட வந்தா எனக்கு கேவலமா இருக்குன்னு சொல்றாளே, என் மகன் என் கூட வந்தா எனக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லி வரமாட்டேன்றாரு, எனக்கு என் பிள்ளைய கையை பிடிச்சிட்டு வெளியே போக ஆசை இல்லையா, எனக்கு என் பிள்ளை கூட கார்ல உட்கார்ந்து போக ஆசை இல்லையா என்று ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக தாய் தகப்பன்மார்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறது என் ஆவியிலே பார்க்கிறேன். என் பிள்ளை அழகுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் அழகற்றவனாக எல்லாவற்றையும் என் பிள்ளைக்கு கொடுத்தேன். என் பிள்ளை என் கூட வர ஆசைப்படலையே, கூட நிற்கிறது என் பிள்ளை விரும்பலையே, விரும்பத்தக்க ரூபம் எனக்கு இல்லையே என்று ஒருவேளை இயேசுவை போல நீங்களும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நிலைமை வந்திருக்கலாம். என் இயேசு சொல்லுகிறார், இனி உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் சொல்வார்கள், அம்மா உனக்குன்னு ஒரு அழகு இருக்கு, அப்பா உங்களுக்குன்னு ஒரு அழகு இருக்கு, அது ஆவிக்குரிய அழகு, நீங்க என் கூட வருகிறது எனக்கு பெருமை, நீங்க என் கூட நிற்கிறது எனக்கு பெருமை, நீங்க என் கூட வர வேண்டும் என்று நீ அழைத்து கொண்டு போகிறதை இந்த நாட்களுக்கு பிறகு பார்ப்பீர்கள். ஒரு முறை ஒரு வாலிப மகள், அவருடைய முகமெல்லாம் பருக்கள் வந்து குழி குழியாய் இருந்தது. வயது 34 ஆகியும் திருமணம் ஆகவில்லை. அவனுடைய தாய் தகப்பன் சொல்லிட்டாங்க, இந்த முகத்தை யாரு தான் வந்து கிடைப்பாங்கன்னு. அவங்க அப்பா அம்மாவே அவளை பார்த்து கிண்டல் பண்ணுகிறத நிமித்தம் மனமுடைந்த நிலைமையிலே அவள் தற்கொலைக்காக மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு ராத்திரி பெட்டில் உட்கார்ந்து டிவி ஆன் பண்ணி கொண்டு அன்றைக்கு ராத்திரியோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய எண்ணம் இல்லை என்னென்னா, வேற யாராவது இருந்தால் பரவாயில்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போனி, போகிற இடத்துல கூட உனக்கு யாரும் கிடைக்கல 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 தாயின் தகப்பம் நிறுத்தனும் அவளிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய முகத்தில் அந்த பருக்கள் வந்து அது உடைந்தது நிமித்தம் அந்த இடம் பள்ளம் பள்ளமா இருக்கிறத பார்த்து, இந்த மூஞ்சிக்கு யாரு தான் கிடைப்பாங்க, நான் எங்க தான் போய் உனக்கு மாப்பிள்ளை தேடுகிறது, என் தாயும் என் தகப்பனும் சொல்லுகிறார்களே, தாங்க முடியாத வேதனை. தற்கொலைக்காக
அவள் மாத்திரை எடுத்து வைத்துக்கொண்டு ராத்திரி 11:30 மணிக்கு டிவி ஆன் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவள், எனவே கனம் பெற்றாய். காரணம், நான் உன்னை சிநேகித்த அந்த வார்த்தையை குறித்து அன்றைக்கு டிவியில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த செய்தியிலே, நீ யாருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறாய் என்பதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சொல்கிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானவள், என் பார்வைக்கு அழகுள்ளவள். காரணம், நான் உன்னை ரொம்ப சிநேகிக்கிறேன், அதனால நான் உன்னை ஹானர் பண்ண போகிறேன் என்கிற வார்த்தை வந்த பொழுது அந்த விரலை நீட்டி நீட்டி நீ என் பார்வைக்கு அழகுள்ளவள் என்று இயேசு சொல்லுகிறார். யார் சொன்னாலும் பரவாயில்லை, நீ கவலைப்படாதேன்னு சொல்லும் பொழுது என்னுடைய விரல் அந்த சகோதரியுடைய நேராக நீட்டி சொன்னது போல அந்த சகோதரிக்கு இருந்ததா. உடனடியாக எல்லா மாத்திரையை தூக்கி எறிந்து விட்டு அதே இடத்துல முழந்தாள் படிட்டு ஒரு சின்ன ஜபம் சொன்னாலாம், ஆண்டவரே, நீங்க யாருடைய பார்வைக்கு நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உங்க பார்வைக்கு நான் ரொம்ப அழகானவன் சொல்லிட்டீங்களாப்பா, இதை விட எனக்கு உத்தரவாதம் தேவையில்லை. எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சமாதான புருஷனை மாத்திரம் நீங்க தாங்க. இதுக்கு மேல கோழைத்தனமான இப்படிப்பட்ட முடிவுகளை நான் எடுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையில் நான் தற்கொலைக்கு நேராக போக மாட்டேன். ஏன்னா இந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்திருக்கிறது, இந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கையூட்டி இருக்கிறது. பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது அழுதுகிட்டே இருந்தாள் அந்த மகள். கடைசியாக முழந்தாள் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தாள். அதன் பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னிடத்தில் வந்து இந்த காரியங்களை அவள் சொன்னாள். அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு சொன்ன காரியம் என்னன்னா, மகளே, நான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னையே பார்க்க யாருக்கும் பிடிக்காத அளவுக்கு அழகும் சௌந்தரியம் இல்லாமல், விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் நான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தேன். எதுக்காக தெரியுமா? உன்னை விரும்புகிற ஒருவனை நான் உனக்கு கொடுப்பேன், உன்னை விரும்புகிற ஒருவனை நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய சாயலை இன்றைக்கு நான் உன்னுடைய முகத்திலே போடுகிறேன். தானியேலுடைய முகத்திலே களை விழுந்தது போல இன்றைக்கு பிறகு என்னுடைய சாயல் உண்மையிலே விழுகிறது. நீ இருக்கிற இந்த அழகோடை போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகளை ஆசீர்வதித்து அனுப்பிட்டார். நான் சொன்ன, ஆண்டவரே, அவளுக்கு நீங்க தான் ஏற்ற துணையை கொண்டு வரணும். எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் முழு பரலோகமே இறங்கினு என் பிள்ளையுடைய திருமணத்தை செய்து வைக்கிறதை என் ஆவியிலே காண்கிறேன் என்று சொல்லி அந்த மகளை நான் ஆசீர்வதித்து அனுப்பினேன். ஒரு மாதம் கடந்தது. திடீரென்று சொல்லி அவளுடைய காலேஜில் படித்த ஒரு ஃப்ரெண்டுடைய சகோதரன், அவன் வெளி தேசத்தில், ஆஸ்திரேலிய தேசத்தில் நல்ல பொசிஷனில் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் நல்ல வசதியாக இருக்கிறான். நல்ல அழகுள்ள ஒரு தம்பி. அவன் ஊருக்கு வந்திருக்கும் பொழுது திடீர்னு அவங்க சகோதரி கூட இவளை பார்க்க தான் வந்தாங்க. பார்க்க வந்தது தன்னுடைய சகோதரிக்காக. சரி, ஊரில் என்ன அண்ணன் வந்திருக்கிறான், சரி எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடத்துல தான் வந்து பார்த்துட்டு அப்போ தான் கேள்விப்படுகிறா இவளுக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகவில்லை. ஒரு நிமிஷம் தான் அந்த தம்பி அவளை பார்த்தா. வெளியே வந்து காரில் ஏறி உட்கார்ந்த உடனடியாக அவங்களுடைய தங்கச்சிட்ட சொல்கிறானா, எனக்கு என்னமோ அந்த பிள்ளையுடைய முகத்தில் ஒரு தேவ கலை இருக்கிற மாதிரி இருக்குது, எங்கெல்லாமோ நம்ம பொண்ணு பார்த்துட்டோமா, எனக்கு என்னமோ இன்னைக்கு நீ அவளை பார்க்கணுன்னு வந்திய என்னமோ தெரியாது, சுவாமி எனக்காக தான் இன்னைக்கு உன் மூலமாக இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, நீ போய் அவளுக்கு விருப்பமாக கேளு என்று சொல்லி அதன் பிறகு பார்த்து இப்போ கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அவர்கள் பிள்ளைகளை பெற்று ஆஸ்திரேலிய தேசத்தில் இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் கடந்த வாரம் அந்த தேசத்தில் போகும்பொழுது அந்த பிள்ளைகள் என்னை விசாரித்து அவங்க சர்ச்சில் மீட்டிங் எல்லாம் ஒழுங்கு பண்ணி பெரிய அழகான கார்களில் எல்லாம் நான் கூட்டிட்டு போனாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாத்தையும் அவங்களுடைய உடன்பிறப்புகளுடைய எல்லா ஃபோட்டோ அவள் காட்டுறா. யாருக்குமே இவனை மாதிரி அழகுள்ள மாப்பா அவங்க வீட்டில் யாருக்குமே அமையலை. ஹல்லேலூயா! அவ்வளவு அழகான மாப்பிள்ளை. அழகை விட அவனுடைய ஆவிக்குரிய அழகை தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுகிறேன். அவ்வளவு அன்பான தம்பி, ஊழியர்களை அவ்வளவு நேசிக்கிற பிள்ளை, ஊழியர்களுக்காக தன்னுடைய நேரங்கள், தன்னுடைய தாளந்துகள், தன்னுடைய பணங்கள், தன்னுடைய வாகனத்தை எல்லாவற்றையும் கொடுத்து உதவி செய்கிற அருமையான தம்பி. தள்ளப்பட்ட கல்லாய் கிடந்த அவளை இன்றைக்கு கர்த்தர் மூலைக்கல்லாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருக்கலாம். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லுகிறதை சிலர் பிள்ளைகள் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, யாருக்கு உங்களை பிடிக்குதோ இல்லையோ, உங்களை சிருஷ்டித்த என் இயேசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா! அவ்வளவு அழகுள்ள ஆண்டவர் சிலுவையிலே அந்த கேடு அடைந்து விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்ததற்கு காரணம் என்ன?
நீ விரும்பத்தக்கவளாயிருக்க வேண்டும். நீ எல்லாருக்கும் முன்பாக அழகுள்ளவளாயிருக்க வேண்டும். உனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய அழகு இருக்க வேண்டும். உனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு இருக்க வேண்டும். உன்னிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய கருணை ஜனங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும். உன்னிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்க குணம் மற்றவர்களுக்கு வெளிப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். நான் படிக்கல, எனக்கு மாப்பிள்ளை அமையாது, எனக்கு முடியல, பொண்ணு அமையாது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவரவர்களுக்கென்று நியமித்திருக்கிறதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறப்பா. எங்களுக்காக பூரணளவுள்ள என் ஆண்டவர் சிலுவையிலே விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல், விரும்புவார் இல்லாமல், ஏற்றுக்கொள்ளுவார் இல்லாமல் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். நாதா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி பூமியையும் அதன் நிறைவையும் கையிலே வைத்திருக்கிற என் ஆண்டவர் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டு எங்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த நேரத்தில் சுமந்து தீர்த்தீரே. அப்பா, இப்பொழுதும் மன்னிக்கப்படாத பாவங்கள், மன்னிக்கப்படாத குற்றங்கள் என் பிள்ளைகளிடத்தில் என்ன இருந்தாலும் ஆண்டவர் இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து சிலுவையிலிருந்து வழிந்தோடுகிற இரத்த துளிகள் என் பிள்ளைகளுடைய சிரசிலே விழுகிறது நிமித்தம் என் பிள்ளைகளுடைய ஆவியாத்மா சரீரத்திலே இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் துரோகங்களும் சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். இங்கு நிற்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றிலிருந்து நீர் புது சிருஷ்டியாய் மாற்றும். பாவியாயிருக்கிற ஸ்திரீ உம்முடைய சமூகத்திலே வரும் பொழுது நாற்றமெடுத்த வாழ்க்கைக்கு முடிவை கொண்டு வந்து புதிய ஒரு பரிசுத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நறுமணம் வீசுகிற ஒரு ஸ்திரீயாக புறப்பட்டு போனாலே, இங்க இருக்கிற புருஷர்களும் ஸ்திரீகளும், இங்க இருக்கிற வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள், இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஆண்டவர் அருவருக்கத்தக்க பாவங்கள் என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் சிலுவையின் அடிவாரத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். எப்படி உம்முடைய பாதப்படியில் அவருடைய பழைய வாழ்க்கையை வைத்துவிட்டு புதிய அத்தியாயத்தை தொடங்கி கொண்டு அவள் போனாளோ, அதே போல என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த ராத்திரியிலே நீர் என் பிள்ளைகளுக்கு தொடங்கி தாரும். இன்றைக்கு என் பிள்ளைகள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது நாளைக்கு அற்புதம் நடக்கும் என்று சொன்னீரே. நாளைய தினத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படிக்கு இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு துணை புரிவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.